இந்த பர்டிகுலர் புகார் அவங்க எழுத்திருக்கிற புகார் இதுக்கு வரைக்கும் ஒரு புகாரை என்கிட்ட வரல. எழுத்துப்பூர்வமா ஒரு புகாரே வராத சமயத்துல திடீர்னு அவங்களா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இயக்குனருமான நடிகர் தனுஷ் மீது எழுந்த புகாரையொட்டி நடிகர் கார்த்தி அவர்கள் நடிகர் சங்கத்தின் சார்பாக பின்வருமாறு கூறியதாவது: எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்குது. அதுக்கான விளக்கத்தை நாங்க கேட்டிருக்கோம் அந்த அறிக்கையில. தனுஷுடைய புகார் என்பது இதுவரைக்கும் எதுவுமே எங்ககிட்ட இல்ல. ப்ரொடியூசர்ஸ் எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்க நடிகர்களுக்காக அவங்ககிட்ட கொடுப்போம். தனுஷ் பிரச்சனையே இல்ல. திடீர்னு இப்ப தனுஷ் மேல ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. அதனால இயக்குனருமான நடிகர் தனுஷ் அவர்கள் மீது ஏற்படுத்தியுள்ள தடை தற்போது மிகவும் பூகம்ப பிரச்சனையாக மாறியுள்ளது. நடிகர் சங்கத்தின் தலைவராக கார்த்தி அவர்கள் பேட்டியளித்துள்ளார். எங்களிடம் எந்தவித நோட்டீஸும் தராமல் நேரடியாக நடிகர் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கையை அறிவித்துள்ளது. அதில் கூறியதாவது: அட்வான்ஸை வாங்கிக் கொண்டு நிறைய படங்களில் நடிக்காமல் உள்ளார். அதை முடித்துக் கொண்டு பின்பு அனைத்து படங்களிலும் நடிக்க வேண்டும். இக்காலக்கெடு ஆகஸ்ட் 16 வரை விரிவடைத்துள்ளது. மேலும் புது படங்கள் ஒப்பந்தமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என வெளியிட்டுள்ள இந்த நோட்டீஸை கண்டு நடிகர் கார்த்தி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது போன்ற செய்திகள் எங்களிடம் கலந்தாலோசிக்காமல், நடிகர் சங்கத்திடம் கலந்தாலோசிக்காமல் நேரடியாக நோட்டீஸை அனுப்பியுள்ளது மிகவும் தயக்கத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இனி இதுபோன்று செய்யாமல் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எங்களுடன் கலந்தாலோசித்து பின்பு வெளியிட்டால் நன்றாக இருக்கும். மேலும் எந்தவித புகாரும் நடிகர் தனுஷின் மீது எங்களுக்கு வரவில்லை. வந்திருந்தால் நாங்கள் உங்களிடம் சொல்லியிருப்போம் என்று பத்திரிகையாளர்களுக்கு கூறியுள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எந்தவித புகாரையும் நேரடியாக அறிவித்துள்ளது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தமிழ் திரையுலகத்தை. மீண்டும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.